வணக்கம் டீச்சர்ஸ். நமக்கு ஒரு நல்ல குட் நியூஸ்ன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா 15,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா மே 21 நேற்று வந்து கொடுத்த ஒரு நியூஸ் தான் அது. தமிழகத்தில் காலியாக உள்ள 15,000 ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் வகையில் ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்புவது அரசின் முக்கிய முன்னுரிமையாகும். தற்போதுள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். இதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அதில் வரிசையாக போயிட்டுருக்கு. நமக்கு இங்கே தேவையானது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக போஸ்டிங் இப்போ போட போகிறாங்க. நாம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். அவங்க எந்த வகையில் போஸ்டிங் போடுறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. பட் ஆனால் போஸ்டிங்கிறது ஒன்று போட போகிறாங்க, நாம் ரெடியாக இருந்துக்கணும். சரி, இன்றைக்கி நம்ம பியூஓ சிலபஸ் லைன் வைஸாக வரக்கூடிய வரிகளில் முக்கியமானதாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதாவது சில யூனிட் வைஸாக நம்ம நடத்திட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, இந்த 8 தொகை நூல்கள் 10 பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. நல் நற்றினை நல்ல குறுந்தொகை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 8 தொகை நூலில் நம்ம குறுந்தொகை வரிகளும் கூடவே இன்னும் இதில் ஐங்குறுநூறு அண்டு பதிற்று 10 இந்த 3 விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். பதிற்று 10. சரி, இப்போ இங்கே என்ன ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, குறுந்தொகை வரிகள் தான் இப்போ பார்க்க போகிறோம். அம்ம வாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொள்ளோ தண்டொடை கையர் வெண்டலை சிதவலர் நன்று நன்று என்னும் மக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கன தவையே. இது வந்து வெள்ளி விதியார் பாடியிருப்பாங்க. இதில் என்ன அந்த பாடலில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அம்மா வாழித்தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்ப்போர், அதாவது நம்ம ஊரில் பொருள் பத்தல்னு சொல்லிட்டு தலைவனும் தலைவியும் பிரித்து வச்சவங்களும் உண்டு, அதை சேர்த்து வைத்தவர்களும் உண்டு அப்படின்றது சொல்லுவாங்க. அதாவது என்ன, ஊர் மக்களுடைய அவையில் முன்னாடி பல தடவை தலைவனுடைய பரிசு பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டாங்க. எதுக்கு சார் இதை பரிசு பொருட்கள் கொண்டு போய் வைக்கணும்? அதாவதுங்க அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தன்னுடைய தலைவியை நோக்கி, புரியுங்களா, அவங்க சொந்தக்காரங்க எல்லாமே வந்து தலைவன்கிட்ட போதிய செல்வம் இல்லை அப்படிங்கிறது பிரித்து வச்சுருவாங்களா. மீன்ஸ் என்ன, அவங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களா. அதனால் தலைவன் என்ன பண்ணுவார்னா, பொருள் ஈட்டிட்டு வந்து கொண்டு போய் ஊர் மக்கள் முன்னாடி வச்சு, நான் இவ்வளோ பொருட்கள் வச்சுருக்கேன், பொண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். சரி, ஒரு அவங்க இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருமே பார்த்துட்டு, சரி எல்லா பொருட்களும் இருக்குது, அதனால் இவருக்கு பொண்ணு தரலாம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அது அந்த முறை வந்து அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. சரி, இப்போ இதை பேஸ் பண்ணி தான் இந்த பாட்டு எழுதியிருப்பாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தலைவி இன்றோ தலைப்பாகை, அதாவது தலைப்பாகை தண்டுடைக்கைன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பாருங்க. இந்த தலைப்பாகை அணிந்து கையில் தண்டுடன் குச்சியுடன் இருக்கக்கூடிய முதியவர்கள் மூலமாக தலைவன் வந்து என்ன சொல்லணும்னா, பொருள் கொண்டு வந்து வச்சிருப்பான். அதாவது போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு பரிசு பொருட்களை கொண்டு வந்து அவைக்கு முன்னாடி வச்சிருக்கான். சரிங்களா. மனம் பேச சொல்லி, கல்யாணம் பேச சொல்லி செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தோழி வந்து தலைவி கிட்ட சொல்கிற மாதிரி இந்த இதை கொடுத்துருப்பாங்க. அவையில் இருந்த தலைவியோடைய உறவினர்கள் கூட பார்த்தீங்கன்னா, தலைவியுடைய உறவினர்கள் அவங்க சொந்தக்காரங்களோட பார்த்துட்டு, நன்று நன்று என்னும் ஆங்கனத்தவையே, அதாவது நன்று நன்று என்னும் மாக்களோடு, சரிங்களா, அவங்க சொந்தக்காரங்க கூட பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சந்தோஷம் அடைவாங்க. சரிங்களா. நம்ம ஊரில் இதுக்கு முன்னாடி எல்லாம் பரிசு தொகை பத்தலை அப்படிங்கிறதுக்காக பிரித்து வச்ச தலைவன் தலைவரை, அதாவது பிரிந்தோரை புணர்ப்போர் இருந்தனர் கொள்ளோ நம்மூர் பிரிந்தோர், அதாவது நம்ம ஊரில் பரிசு தொகை பத்தலைன்னு சொல்லிட்டு பிரித்து வச்ச தலைவன் தலைவரை சேர்த்து வச்சவங்க இருந்தாங்க தானே அப்படின்னு தோழி சொல்கிற மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. சரியா. ஸோ இந்த பாடல் வரிகள் இதுதான். இதை எழுதுந்து யார் அப்படின்னா வெள்ளி விதியார் எழுதியிருப்பாங்க. இதோட ஆசிரியர் இவங்க சங்ககால புலவர்களில் ஒருத்தர். சங்கத்தொகை நூல்களில் 13 பாடல்களை இவங்க பாடியிருப்பாங்க. சரிங்களா. இப்போ குறுந்தொகை அதை பற்றி ஒரு சில தகவல் பார்க்கலாம். அந்த நூல்களை பற்றி பார்க்கலாம். குறுந்தொகை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இந்த நூல் 8 தொகை நூல்களில் ஒன்று தெரிஞ்சு வச்சுருந்தா. நல்ல குறுந்தொகை, நல் நற்றினை நல்ல குறுந்தொகை என்ற சிறப்பு பேர் உண்டு. நற்றினைக்கு நல் அப்படின்ற பேர் உண்டு, குறுந்தொகைக்கு நல்ல அப்படின்ற ஒரு சிறப்பு பேர் உண்டு. சரி, இப்போ ஒரே ஆசிரியர்கள் பலராலையும் அதிகமாக மேற்கோள் காட்டின நூல் இது. அதனால் இந்த நூல் முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக இதை கருதப்படுது. இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னா பூரிக்கோ. சரிங்களா. தொகுத்தவர் பூரிக்கோ. இதில் குறுந்தொகையில் பூரிக்கோ. இதில் கடவுள் வாழ்த்து பாடினது வந்து பாரதம் படிய பெருந்தேவனார் தான். ஏன்னா மேக்ஸிமம் வந்து இவர் தான் கடவுள் வாழ்த்து பாடுறதுல வருவார். சரி, அடுத்தது பாருங்கள், ஐங்குறுநூறு பாடல் வரிகளில் பார்க்கலாம். ஐங்குறுநூறு காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவில் தளவமுடு பிட வளர்ந்து கவினி பூமணி கொண்டென்றால் புறவே பேரமர் கண்ணி ஆடுகம் நிறைந்தே. அதாவது காயா கொன்றை நெய்தல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் பூக்கக்கூடிய பூக்கள். சரி, இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இல்லறம் நல்லா அன்போடையும் அறனோடையும் இருக்கணும் அப்படின்னா தலைவன் வந்து பொண்ணும் பொருளும் சம்பாதிக்கிறதுக்காக தலைவியை விட்டு பிரிஞ்சு வெளியூருக்கு போய் வெளியூருக்கு போய் பொருள் ஈட்டிட்டு வருவார். ஸோ இது சங்க பாடல்கள் நிறைய இதை பற்றி பாடும். இங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஆடுகம் விரைந்தே அப்படின்ற தலைப்பில் இந்த பாடல் பாடப்பட்டிருக்கும். அதாவது காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவில் தளவம்பூ பிடவளர்ந்து கவினி என்றால் அழகு இல்லைங்களா, பூமணி கொண்டென்றால் புறவே பேரமர் கண்ணி ஆடுகம் விரைந்தே, பேயனார் பாடியிருப்பாரு.
இதோடைய பொருள் பார்த்தீங்கன்னா, பெரிய அழகான கண்களை உடையவளே, அழகான மாலை நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, முல்லை நிலத்தில காயா, கொன்றை, நெய்தல், முல்லை, செம்முல்லை, பிடவம் அப்படின்னு இந்த மலர்கள் எல்லாம் பூத்திருக்கு. அந்த பூக்கள பார்த்து சந்தோஷம் அடைகிறதுக்கு, மகிழ்ச்சி அடைகிறதுக்காக நீ விரைந்து வா அப்படின்னு தலைவன் வந்து தலைவிய கூப்பிடுவார். இந்த இந்த மாரி அந்த பாடல் குடுத்துருப்பாங்க. சரி, இப்ப ஐங்குறுநூறு பத்தி ஒரு சில தகவல் பார்க்கலாம். 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100 ஐங்குறுநூறு அப்படின்ட்டு இது நம்ம எப்பவும் போல வழக்கமா படிக்கிற ஒரு வரிகள் தான். 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்டது இது. அகவற்பாக்களால் ஆன நூல் இது. அகவற்பா 3 to 6 இது. அகவப்பாக்களால் ஆனது. திணை ஒன்றுக்கு 5 திணைன்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ திணை ஒன்றுக்கு 100 பாடல்கள் அப்படின்னு 5 திணைகளுக்கும் 500 பாடல்கள் இருக்கும். சரிங்களா? 5 திணைகள் பாடின புலவர்கள் இதில் வரிசை கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, குறிஞ்சிக்கு கபிலர் தான். எப்பவுமே குறிஞ்சினாலே கும் இருட்டு இல்லைங்களா? குறிஞ்சி மீன்ஸ் மலையும் மலையும் சார்ந்த இடம் இருட்டாக தான் இருக்கும். கபிலர் குறிஞ்சினாலே கபிலர் தான். முல்லை காடும் சேர்ந்தது. பேயெல்லாம் நிறைய இருக்கும் இல்லைங்களா? காட்டில் பேய் இருக்கும் அப்படின்னு மனசு வச்சுங்க. முல்லை பேயனார். மருதம் ஓரம்போகையார். அதாவது மருதுங்கிறது வயலும் சார்ந்தது இல்லைங்களா? வயலை ஓரஞ்சாரம் பார்த்து வெட்டி வச்சா வெள்ளாமை நல்லா வரும் அப்படின்றது வழக்கத்தில் இருக்கிற வார்த்தைகள். ஸோ ஓரம்போகியார் அப்படின்னா மனப்பாடம் பண்ணுறதுக்கு நம்ம சாட்டை வச்சுக்கிறது தான். நெய்தல் அம்மூனார். நெய்தல் அப்படின்னா அந்த 3 கடல்களும், கடல்னு சொல்கிறோம் 3 நீர் சேர்ந்து இதுன்னு சொல்லுவோம். ஆட்டு நீர், ஊட்டு நீர், என்ன சம்திங் சொல்கிறீங்களா? ஸோ 3 அப்படின்னு இந்த மைண்டில் வச்சுட்டோம் அப்படின்னா நெய்தல் அப்படிங்கிறது அம்மூனார் அப்படின்னு. பாலை ஓதமடிக்கும். பாலைத்தனை வந்து பாடியது ஓதலாந்தியார். ஸோ பாலைன்னா ஓதமடிக்கும் அப்படின்றத வச்சுக்கணும். சரிங்களா? ஐங்குறுநூறு தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழவர்கள்னாலே குருன்னு நடந்து போவாங்க. ஸோ ஐங்குறுநூறு தொகுத்தவர் முற்றிய கூடலூர் கிளார். தொகுப்பித்தவர் யானை கச்சை மாந்தரின் சேரல் இரும்புரை. தொகுப்பித்தவர் சரிங்களா? மாந்தரின் சரி. பேயனாரை பற்றி சொன்னால் சங்ககால புலவர்கள் ஒருத்தர். இவர் இயற்றியதாக சொல்லப்படுற 105 பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, அடுத்ததாக 10 இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? பதிவிளைப்பு அறியாது துய்த்தலேதி நெறியம் உரிய வேட்கை புறையூர். புறையோரம்னா சான்றோர்கள். மேயினர் உரையும் பலர் புகழ் பண்பின் நீபுரம் தருதலின் நோய் எகந்து உரிய யானர் நன். யானர் அப்படின்னா புது வருவாய். அதாவது இப்போ போகும்பொழுது இப்போ நம்ம நெல் ஒரு கூடையில் அள்ளிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். வயலில் போய் தூவிட்டு அந்த கூடையில் இருக்கக்கூடிய நெல்லெல்லாம் வயலில் தூவும் பொழுது அது ஒரு வருவாய். அது வளர்ந்து வரும் பொழுது திரும்பி வரும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த கூடை வழியாக வரக்கூடிய ஆற்றில் வந்து மீன்களை பிடிச்சிட்டு வருவாங்க. ஸோ அது புது வருவாய். அப்படி புது வருவாய் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பான நாட்டை உடையவனே ஏனர் நன்னாடும் கண்டு மதி மருண்டனன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் இருக்கும். ஃபஸ்ட்டு இதுல இருந்து நம்ம இதனுடைய பொருள்கள் என்னங்கிறது வரிசை பார்க்கலாம். அதாவது நாட்டில் வாழக்கூடிய 10 நாட்டில் வாழக்கூடிய உயிர்கள் எல்லாம் இன்பமாக வாழணும். அந்த வாழ்வு சிறப்பாக இருக்கணும்னா அந்த நாட்டோட அரசன் வந்து மக்களோட நல்வாழ்வை பற்றி உறுதிப்படுத்தணும். சரிங்களா? அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார் இல்லைங்களா? உருவசியும் ஓவா பிணியும் சிறுபகையும் சேராது இயல்புது நாடே. இது வந்து நம்ம வள்ளுவர் பாடலில் பார்த்துருப்போம். பசியும் நோயும் பகையும் எல்லாம் இருக்கிறதா ஒரு சிறந்த நாடு அப்படின்னு சொல்கிறார். உதயன் சேரலாதன் வெண்மாளுக்கும் மகனாக பிறந்தவருக்கு உதயன் சேரலாதனுக்கும் வெண்மாளுக்கும் மகனாக பிறந்தது இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். இவனை பற்றி அந்த பாடல்கள் வந்திருக்கும். இவன் வடக்கே இமயமலை வரைக்கும் படையெடுத்துட்டு போய் வெற்றி அடைஞ்சு இமயமலையில் வில் சின்னத்தை பொறிச்சவன் அப்படின்ற சிறப்பு இருக்குண்டு தமிழுடைய சிறப்பை உலகம் பூராவும் தெரிய வச்சவன் இவன். சரி, கடம்பர்களை வென்று தன்னுடைய வீரர்களுக்கு என்ன சொல்கிறது கவசமாக விளங்கியவன் அப்படின்னு பேரெல்லாம் உண்டு. சேரலாதன் தன்னுடைய நாட்டை காக்கிறத பற்றின சிறப்பையும் கொடை சிறப்பையும் குமட்டூர் கண்ணனார் வந்து புகழ்கிற மாதிரி இந்த 18 2ஆம் பத்தில் இருக்கிற இந்த பாடல் நமக்கு அமைஞ்சிருக்கேன். சரி, இப்போ பாடல் வரிகளை பார்த்தோம்னா பதிப்பிழைப்பு. பதி அப்படின்னா நாடு, வேறொரு நாட்டுக்கு போய் பிழைப்பு நடத்துன்னு சொல்லிட்டு அறியாது. பதிப்பிழைப்பு அறியாது துய்த்தலேது நிறையம்னா நரகம். சரிங்களா? ஒரிய அப்படின்னா நோய் நீங்கிய அப்படின்றது பொருள். வேட்கை புறையோர்னா சான்றோர். என்னுடைய பொருள் பார்த்தீங்கன்னா சேரலாதனே உன்னுடைய குடிமக்கள் எப்பவுமே நல்ல செயல்களையே செஞ்சுட்டு வர்றாங்க. பசிப்பினி தெரியாதவங்க நாட்டை விட்டு புலம்பெயராமல் உன்னுடைய நாட்டிலேயே சொந்தக்காரங்கள் கூடவே தன்னுடைய உற்றார் உறவினர்கள் கூடவே வாழணும்னு விரும்புகிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மேயினர் உரையும் பலர் புகழ் பண்பின் நீபுரம் தருதலின் நோய் எகந்து உரிய யானர் நன்னாடும் கண்டுமதி மண்டனன். மண்ணுடை ஞாலத்து மண்ணுயிர் கெஞ்சாது ஈத்து கை தண்டா கைகொடும் துப்பின் புறைவையின் பெரிய நல்கி ஏமம் ஆகிய சீர்களை விளைவின் நெடியோன். சரிங்களா? நெடியோன் அண்ணன் நல்லிசை ஒடிய மைந்தனின் பண்பு போல நயந்தே. இதில் என்ன சொல்லணும்னா அந்த மாதிரியான குடிமக்களால், அதாவது இங்கே வாழணும்னு நினைக்கிற அந்த குடிமக்களால் நீ போற்றப்படுவாய். இந்த பெரிய நில உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் விடாமல் கொடுக்குற பண்பு இருக்கிறவன் நீ. அதாவது அந்த மன்னனை பற்றி சான்றோர்களுக்கு அரிய பொருள்களை நீ கொடுப்ப. எப்போதுமே விழாக்கள் நடக்கக்கூடிய நாட்டிற்கு நீ உரிமையுடையவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெடியோன் மாதிரி
இப்போ நெடியோன் மாதிரி புகழ் இருக்கிறவன் நீ உன்னுடைய நாட்டுடைய வளத்தையும் பகை நாட்டோட அழிவையும் பார்த்து வியப்படைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிற மாதிரி இந்த பாடல் பொருள் இருக்குது. இப்போ சில சிறப்புகள் பற்றி பார்க்கலாம். சேரநாடு பார்த்திங்க அப்படின்னா சொல்வளம், அதாவது சொல்வளம் மிக்கதுன்னு சொல்லுவாங்க. இமயவரம்பன் நெடுஞ்சேரலதான் தன்னுடைய நாட்டையும் மக்களையும் கண் மாதிரி கண்ணுக்குள்ளே வச்சு காத்துட்டு இருந்தான் அப்படின்ற ஒரு தகவல் சொல்லப்படுது. அதனால தான் அவனுடைய நாட்டு மக்கள் வேறு நாட்டுக்கு போகிறது கூட விரும்புறதில்லை அப்படின்னு சொல்லுது. புது வருவாயோட பெருக்கம் ஈத்துவக்கும் இன்பம் இருக்கிறவன் சேரலாதன் அப்படின்றது அவருடைய சிறப்பு பெயர்களாக சொல்லுது. இப்போது ஆசிரியர் பற்றி பார்க்கலாம். கொமட்டூர் கண்ணனார். இந்த கொமட்டூர் கண்ணனாருக்கு வந்து பெரிய அளவுக்கு சொல்ல, அதை சேரலாதனை பற்றி பாடினதுனால ஒம்பர்காட்டில் வந்து 500 ஊர்கள் 500 ஊர்கள் அதில் வரி வசூல் பண்ணக்கூடிய அந்த இது அவர் கொடுத்துருப்பாங்க. தென்னாட்டு வருவாயில் பாதியும் பரிசாக பெற்றவர் இவர் தான். பதிற்று பத்து இந்த நூலை பற்றி சொல்லணும் அப்படின்னா சேர மன்னர்கள் தான். அதாவது 8 தொகையில் அமைஞ்ச புறத்துணை நூல்களில் ஒன்றுன்னு சொல்லப்படுது. சேர மன்னர்கள் 10 பேரோட சிறப்புகளை எடுத்து சொல்லப்படுற இந்த நூல் பாடான் திணையில் அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு தகவல். முதல் 10 கடைசி 10 நமக்கு கிடைக்கல. ஒவ்வொரு பாட்டோட பின்னாடியும் துறை, வண்ணம், தூக்கு, பாடலுடைய பேர் அப்படின்னு இதில் இருக்குது. பாடலில் வரக்கூடிய சிறந்த சொற்றொடர், இங்கே நிறைய வெள்ளம் அப்படின்றது டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அதாவது பாடலில் வரக்கூடிய சிறந்த சொல்ல அந்த பாடலுக்கு தலைப்பாக கொடுத்துருப்பாங்க. இந்த பாடப்பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடப்பகுதி பாடலில் சேரலாதனுடைய படை வீரர் பகைவர் முன்னாடி நிறைபாளரை போல, நரகத்து வீரர்கள் போல, எதிரிகளுக்கு இவங்க வந்து நரகத்து வீரர்கள் மாதிரி படை வெள்ளமாக நின்றதால நிறை வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பு இதில் கொடுத்துருப்பாங்க. 2ஆம் பத்தோட பாட்டுடைய தலைவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். சரிங்களா? ரைட். இப்போ இது வந்து நம்ம இது வரைக்கும் இதில் பார்த்துருக்கோம். இப்போ இதனுடைய கண்டினியூட்டி உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸஸில் வர ஆரம்பிச்சிடும். இந்த வரிகள் மனப்பாடம் பண்ணி இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது, மனப்பாடம் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே டீச்சர்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.